வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது பாம்பே அல்வா. பாம்பே அல்வா சொன்ன உடனே யாருக்கு தான் பிடிக்காது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் பாம்பே அல்வா. எல்லாருக்கும் அந்த சிவப்பக்கெல்லாம் ரெடி பண்ணுற அந்த பாம்பே அல்வா கட்டமாக சின்ன சின்ன இருக்கும்ல, அது அப்படியே அந்த பாக்கெட்டோட எடுத்து சாப்பிடணும்னு சொல்லி ஆசையாக இருக்கும்ல, அந்த ப்ரிப்பரேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அந்த கார்ன்ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கெட்டியாக கரைச்சா என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும், தண்ணியை கரைச்சா எப்படி ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லிட்டு தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எதுக்காகனா இந்த விஷயம்லாம் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுட்டு வீட்டில் குக் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான அந்த அல்வா பண்ண முடியும். ஏன் கேட்டிங்கன்னா, சில பேர் நம்ம தண்ணியில் கரைக்கணும்னு தெரியும், ஆனால் கெட்டியாக கரைச்சா திருப்பி அடுப்பில் போட்டு குக் பண்ணும்போது என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும், அதே தண்ணியை கரைச்சி ஸ்லோவாக குக் பண்ணும்போது எப்படி அந்த அல்வாவோட டெக்ஸ்சர் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கார்ன்ஃப்ளவர் 200 கிராம், சர்க்கரை 600 கிராம், முந்திரி பருப்பு தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், ஆரஞ்சு ரெட் கலர் ஃபியூ ட்ராப், கீ 100 ml, ஆயில் 75 ml. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். நீங்கள் பாம்பே அல்வா வீட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மிசம்பில் ரெடியாக இருக்கணும். அதாவது என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ட்ரே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரேயில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீ அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த அல்வா ரெடி பண்ணி முடித்த உடனே டேரெக்டாக இதெல்லாம் மாற்றி நம்ம செட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அல்வா கொஞ்சம் கெட்டியாக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஃபஸ்ட்டு கீ அப்ளை பண்ணி வைக்கிறோம். அடுத்தது ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். இந்த மாதிரி பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் போட்ட பிறகு தண்ணி இதில் ஊற்றிருக்கோம். இந்த தண்ணியோட அளவு என்னங்கன்னா 350 ml. 200 கிராம் கார்ன்ஃப்ளவருக்கு 350 ml தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் எம்எல் தெரியலனா பெரிய கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். அதாவது 350 ml சொல்கிறேன். இந்த 350 ml தண்ணியை இந்த அளவுக்கு கரெக்டான டெக்ஸ்டரில் இருக்கணும். பால் மாதிரி தண்ணியாக இருக்கணும். கெட்டியாக இருந்தால் என்ன ஆகுதுன்னா, குக் பண்ணும்போது உடனே கெட்டியாகிடும். குக் பண்ணுற டெக்ஸ்டர் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது. அதனால தான் இந்த மாதிரி பால் மாதிரி தண்ணியை ரெடி பண்ண சொல்கிறேன். அடுத்தது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 600 கிராம் சர்க்கரை நம்ம எடுத்துருக்கோம். அதில் 300 கிராம் சர்க்கரை ஃபஸ்ட்டு போட்டுரும். எடுத்த உடனே எல்லா சர்க்கரையும் போட வேண்டாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த சர்க்கரை போட்ட பிறகு ஒரு ஈவனாக ஆக்குங்க. அதுக்கு பிறகு அந்த சர்க்கரையோட மட்டத்துக்கு தண்ணி ஊற்றுங்க. உங்களுக்கு ஈஸியாக சொல்கிற ரொம்ப ஈஸி. ஏன்னா எம்எல்லாம் சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எந்த அளவுக்கு சர்க்கரை போட்டுங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சர்க்கரை கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் ஊற்ற போகிறோம். பார்த்தீங்களா, இப்போ அந்த சர்க்கரை நல்லா கொதிச்சு வந்திருக்கா. ஜஸ்ட்டு கொதிச்சு வரணும். இதில் ஒரு கம்பி பதம் 2 கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சர்க்கரை கரைஞ்சிருக்கும் அந்த தண்ணியில். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இடத்துல ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஆயில் எதுக்காக இந்த சர்க்கரை தண்ணியில் ஊற்றுறங்கிட்டா காரணம் இருக்குது. கார்ன்ஃப்ளவர் டேரெக்டாக இந்த சுகர் வாட்டரில் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கடாயில் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால ஃபஸ்ட்டு எடுத்துன்னு கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கார்ன்ஃப்ளவர் வாட்டர் இதில் ஆட் பண்ணுறோம். இந்த வாட்டர் ஆட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். எடுத்த உடனே கரண்டி வச்சு வேகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா, வேகமாக மிக்ஸ் பண்ணும்போது அந்த கெட்டியான டெக்ஸ்டர் கரெக்டாக கிடைக்காது. ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு அப்படியே கெட்டி அப்படியே வரும். இந்த மாதிரி தான் கரெக்டாக நீங்கள் மெதுவாக பண்ணணும். எந்த அளவுக்கு ஸ்லோவாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்லோவாக பண்ணுங்கள். அதே டைமில் உங்களோட அடுப்பு டெம்பரேச்சர் ஸ்லோவாக இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமோ இல்லை மீடியம் ஃப்ளேமோ வேண்டாம். இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மீதி உள்ள சர்க்கரை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த சர்க்கரை போட்ட பிறகு திருப்பி ஹை ஃப்ளேமில் வைங்க. இந்த சர்க்கரை கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கணும். அந்த டைமில் இந்த சர்க்கரை, இந்த கார்ன்ஃப்ளவர் எல்லாமே நல்லா திருப்பி குக் பண்ணுறோம்.
இந்த அல்வா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 10லிருந்து 15 நிமிஷம் டைம் எடுக்கும். அதனால் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக பண்ணினா உங்களுக்கு ஈஸியாகிடும். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இந்த மாதிரி கெட்டியாக வந்த பிறகு கீ வந்து 100 ml, அதாவது நெய் 100 ml சொல்லியிருக்கேன்ல, அதில் இந்த நெய்யை வந்து டேரெக்டாக எல்லாமே ஒன்றா ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நெய்யும் அந்த கார்ன்ஃப்ளவரும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த கார்ன்ஃப்ளவரும் இந்த கீயும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். இதே ஹை டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் கீ ஆட் பண்ணால் அந்த கீ வெளியே தான் இருக்கும், ஒன்றா மிக்ஸ் ஆகாது. இதே மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மிக்ஸ் பண்ணணும். அந்த 100 ml கீ காலியாக வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கெட்டியான டெக்ஸ்சர் வருதா? இந்த மாதிரி வரும்போது நீங்கள் கரெக்டாக வந்து கையில் எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் கரெக்டாக வந்ததுன்னா அப்போது இந்த அல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த பவுலில் நீங்கள் போட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். அதாவது ஃபினிஷிங் முந்திரி, ஏலக்காய் பவுடர்லாம் போட்டு இந்த இடத்துல நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். இதே வந்து உங்களுக்கு க்யூப்ஸ் மாதிரி நீங்கள் வீட்டில் கட் பண்ணால் அப்போ அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணணும். அப்போ தான் அந்த கார்ன்ஃப்ளவர் கெட்டியாகும். உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டியாக ஆக வேண்டாம், அதாவது க்யூப்ஸ் மாதிரி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த ஸ்டேஜில் ஃபினிஷ் பண்ணி நீங்கள் எடுத்துடலாம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறோம். நெய் ஆட் பண்ணும்போது அந்த நெய்யெல்லாம் அப்சர்வ் பண்ணோம். அதுக்கு பிறகு ஏலக்காய் பவுடர் வாசனையாக ஆட் பண்ணுறோம். இந்த ஏலக்காய் பவுடர் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, முந்திரி இருக்குல்ல, முந்திரி வறுத்து போட பச்சை முந்திரி இதில் டேரெக்டாக மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஏலக்காய் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இந்த முந்திரியை இந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணுறோம். இந்த முந்திரியும் அந்த கார்ன்ஃப்ளவர், அந்த ஏலக்காய், நெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கு பிறகு ஆரஞ்சு ரெட் கலர் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ரொம்ப ஈஸி தான் இந்த ப்ரிப்பரேஷன். நீங்கள் அந்த கார்ன்ஃப்ளவரை ப்ராப்பராக எப்படி கரைக்கிறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எப்படி குக் பண்ணுறோம், அந்த நெய்யை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ப்ராப்பராக குக் பண்ணி அந்த கெட்டியான டெக்ஸ்சர்ஸ் வரும். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் குக் பண்ணால் ரொம்ப ஒரு ஈஸியாக இந்த அல்வா பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வீட்டில் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமான ப்ரிப்பரேஷன், அல்வானாவே ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும் இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஃபைனலாக இந்த ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது ஆரஞ்சு ரெட் கலர். உங்களுக்கு இந்த ஆரஞ்சு ரெட் கலர் வேண்டாம்னா சேஃப்ரான் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவிர எதுவுமே இல்லை. இந்த கலர் ஆட் பண்ண பிறகு ஜஸ்ட் 2 minutes. நான் திருப்பி சொல்கிறேன், ஆரஞ்சு ரெட் கலர் நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கிறதுல எடிபிள், அதாவது ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுற கலர் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கலர் போட்ட பிறகு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அந்த ட்ரேயில் இந்த அல்வா அப்படியே மாற்றி ஃபிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் இந்த அல்வா இந்த ஸ்டேஜை மாற்றுறது 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஆன பிறகு அப்படியே எடுத்து ஊற்றுவாங்க. அப்படி பண்ணினா இந்த மாதிரி செட் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் டைம் எடுக்கும். அப்படி இல்லை, உடனே ரெடி பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு கரெக்டாக ட்ரேயில் செட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு கட் பண்ணால் உங்களுக்கு ஒரு சூப்பரான பாம்பே அல்வா ரெடி. நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த அல்வா 2 விதமாக நீங்கள் ட்ரேயில் செட் பண்ணலாம். அதாவது கொஞ்சம் செமி லிக்விடாக இருக்கும்போது ட்ரேயில் போட்டு ஒரு 6 மணி நேரம் கழிச்சு நீங்கள் கட் பண்ணலாம். அப்படி இல்லை, நான் உடனே இந்த அல்வா சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா குக் பண்ணலாம். இந்த மாதிரி கெட்டியான டெக்ஸ்சர் வரும். இந்த மாதிரி கெட்டியான டெக்ஸ்சர் வந்த பிறகு செட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா பாம்பே அல்வா ரெடி. இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான ஸ்டைலில் பாம்பே அல்வா எப்படி ப்ராப்பராக நுணுக்கமாக சொல்லி கொடுத்துருக்கேன். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க, எல்லாருக்கும் இந்த பாம்பே அல்வா எப்படி பண்ணி தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த கலர் வேண்டான்னா சேஃப்ரான் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவிர எதுவுமே இல்லை. நான் யூஸ் பண்ணுறது இந்த ஃபுட் கலர் தான். உங்களுக்கு ஃபுட் கலர் எல்லாமே நார்மலாக வீட்டில் அப்படி மார்க்கெட்டில் கிடைக்கிற இந்த கேசரி கலர் தான் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் அந்த கலர் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேஃப்ரான் போட்டு நீங்கள் இந்த டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.